ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 4/7/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுக்க வந்துள்ளார். அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி ஏற்றப்படுகின்றது. பாபா நமக்கு இந்த ஞானம் சொல்லலை அப்படின்னா நமக்கு நம்ம ஆத்மான்ற விஷயமே தெரியாது. அப்போது பாபா நமக்கு ஞானம் கொடுக்கறதுனால தான் நம்ம யார், கடவுள் யார், நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இன்றைய கேள்வி, தந்தை செய்பவர் மற்றும் செய்விப்பவர் என ஏன் சொல்லப்படுகின்றார்? அவர் என்ன செய்கிறார், எதை செய்விக்கிறார்? பதில், பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு முரளி சொல்லக்கூடிய காரியத்தை செய்கிறேன். முரளி சொல்லி மந்திரத்தை கொடுத்து உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கி மற்றும் உங்கள் மூலமாக சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்விக்கின்றேன். நீங்கள் தூதர்களாகி அனைவருக்கும் செய்தி கொடுக்கின்றீர்கள். நான் குழந்தைகளாகி உங்களுக்கு வழி கொடுக்கின்றேன். இதுவே எனது கருணை மற்றும் ஆசீர்வாதம் ஆகும். அப்போது பாபா என்ன செய்கிறாரு, நமக்கு முரளி அப்படின்ற அந்த மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அதாவது ஞானத்தை சொல்லி கொடுக்கின்றார். அப்போ என்ன செய்விக்கிறார் அப்படின்னா, நம் மூலமாக சொர்க்கத்தின் திறப்பு விழாவை பாபா செய்விக்கின்றார். பாடல். அதிகாலையில் இன்று யார் வந்தது? ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். குழந்தைகளாகிய நம்மை அதிகாலையில் எழுப்புவதற்காக யார் வந்தது? அதனால் நம்முடைய 3ஆம் கண் முற்றிலுமாக திறந்துவிட்டது. யார் வந்தாங்க அதிகாலையில்? நம்முடைய அப்பா கடவுள் தான் வந்தார். ஞானக்கடல் பரமபிதா பரமாத்மாவின் மூலம் நம்முடைய 3ஆம் கண் திறந்துவிட்டது. தந்தை ஜோதியை ஏற்றக்கூடியவர் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவர் தந்தை என்பதை யாரும் அறிவது இல்லை. பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் சொல்கின்றனர், அவர் தீபம், ஒளி, ஜோதியாக இருக்கின்றார். கோவிலில் எப்போதும் அவர்கள் ஜோதியைத்தான் ஏற்றுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் பரமாத்மா ஜோதி சொரூபம் என ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகையால் அங்கே கோவிலில் தீபத்தை ஏற்றியபடி இருக்கின்றனர். இப்போது இந்த தந்தை தீக்குச்சியின் மூலம் தீபத்தை ஏற்றுவது கிடையாது. இந்த விஷயமே தனிப்பட்டது ஆகும். ஈஸ்வரனின் கதியும் வழியும் தனியானது என பாடப்படுகின்றது. இப்போது தந்தை சத்கதிக்காக ஞானம் யோகத்தை கற்பிக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அப்போது பாபா இப்போ நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தின் மூலமாக நம்மை தூய்மையாக்குற, நமக்கு சத்கதி கொடுக்கின்றார். இங்கே தீக்குச்சி மூலமாக தீபம் ஏற்ற அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஞான மார்க்கம். ஞானம் யோகத்தை தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். அப்போது கற்பிக்கக்கூடியவர் கண்டிப்பாக தேவையல்லவா? சரீரம் கற்பிக்காது, ஆத்மாதான் அனைத்தும் செய்கின்றது. ஆத்மாவில்தான் நல்ல கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன. இந்த சமயத்தில் ராவணனின் பிரவேசம் இருப்பதால் மனிதர்களின் சமஸ்காரங்களும் கெட்டதாக உள்ளது. அதாவது 5 விகாரங்களின் பிரவேசம் ஆகியுள்ளது. தேவதைகளிடம் இந்த 5 விகாரங்கள் இருப்பது கிடையாது. பாரதத்தில் தெய்வீக சுயராஜ்யம் இருந்தபோது இந்த கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கவில்லை. அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தனர். தேவி தேவதைகளின் சமஸ்காரங்கள் எவ்வளவு நன்றாக இருந்தன! அவற்றை நீங்கள் இப்பொழுது தாரணை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போ பிராமண குழந்தைகளாகிய நம்ம தேவி தேவதைகளுடைய சமஸ்காரத்தை நம்ம இப்போ தாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தந்தை தான் ஒரு வினாடியில் அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றார். மற்ற குரு, சந்நியாசி முதலானவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களால் ஒருவருக்கு கூட சத்கதி கொடுக்கவே முடியாது. ஒரு தந்தையால் மட்டும்தான் முடியும். தந்தையின் வருகையின் மூலமே அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகின்றது. பரமபிதா பரமாத்மாவை தூய்மையற்ற உலகத்தை விநாசம் செய்து தூய்மையான உலகின் தொடக்க விழாவை நடத்துங்கள் அல்லது கதவை திறந்து வையுங்கள் என இதற்காகத்தான் அழைக்கின்றனர்.
இதற்காக தான் தந்தையை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை சிவசக்தி மாதர்களின் மூலமாக கதவை திறக்க வைக்கின்றார். வந்தே மாதரம் பாடப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் எந்த மாதரையும் வந்தனம் செய்வது இல்லை. ஏனென்றால் உயர்வான மாதர்கள் யாருமே இல்லை. யோக பலத்தின் மூலம் பிறப்பவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யார் யோக பலத்தின் மூலமாக பிறக்கிறாங்களோ அவங்க தான் சிரேஷ்டமானவர்கள். லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்தவர்கள் எனப்படுகின்றனர். பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக இருந்தது. ரொம்ப எல்லோருமே காரியங்களும் உயர்ந்ததாக இருந்தது, ஆத்மாக்களும் சரீரம் எல்லாமே உயர்ந்ததாக தூய்மையாக இருந்தது, சிரேஷ்டாச்சாரியாக இருந்தது. இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றனர். காந்தியும் கூட ராமராஜ்யம் வேண்டும் என்றார். இதிலிருந்து இது ராவண ராஜ்யம் என நிரூபணம் ஆகின்றது. பாரதம் தூய்மையற்றதாக உள்ளது. ஆனால் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி தந்தை தேவைப்படுகின்றார். ராமராஜ்யத்தின் ஸ்தாபனையையும் ராவண ராஜ்யத்தின் விநாசத்தையும் செய்பவர் தந்தைதான். ராவண ராஜ்யத்தில் இப்போது தீப்பற்றப் போகின்றது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அஞ்ஞானத்தின் காரிருளில் உறக்கத்தில் உள்ளனர். நாமும் உறக்கத்தில்தான் இருந்தோம். தந்தை விழிப்பூட்டியுள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். பக்தியின் இரவு முடிந்துள்ளது, பகல் தொடங்குகின்றது. இரவு முடிந்து பகல் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. தந்தை சங்கமத்தில் வந்துவிட்டார். குழந்தைகளுக்கு தெய்வீக பார்வை மற்றும் ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுத்து விட்டார். அதன் மூலம் நீங்கள் முழு உலகையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இது உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம். இது சுற்றியபடியே இருக்கும் என்பது உங்களின் புத்தியில் பதிந்து விட்டுள்ளது. இப்போது நீங்கள் எவ்வளவு விழிப்படைந்து விட்டீர்கள். முழு உலகமும் உறங்கிவிட்டது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகின் முதல் இடை கடைசி மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம் குறித்து தெரியும். மற்றபடி உலகம் முழுவதுமே கும்பகர்ணனின் அஞ்ஞான தூக்கத்தில் உறங்கிவிட்டது. பதீத பாவனர் யார் என யாருக்கும் தெரியாது. ஓ பதீத பாவனா வாருங்கள் என கூக்குரல் இடுகின்றார்கள். சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் இரகசியத்தை புரிய வையுங்கள் என யாரும் சொல்வது கிடையாது. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமே சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள். நினைவின் மூலமே தூய்மை அடைகின்றீர்கள். விநாசம் கண்முன் நின்றுள்ளது. சண்டையும் ஏற்பட உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை எதுவுமே நடக்கவில்லை. பாண்டவர்கள் யார் என்பதும் கூட யாருக்குமே தெரியாது. சேனை முதலானவற்றின் விஷயமே எதுவும் கிடையாது. உங்கள் பக்கம் சாட்சாத் பரமபிதா பரமாத்மா இருக்கின்றார். இப்போது தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகள் அனுபவம் செய்துவிட்டு இப்போது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கின்றது என நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உலகின் வரலாற்று புவியியல் மீண்டும் நடக்கின்றது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல தூய்மையாய் இருக்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லற விஷயங்களில் இருந்தபடி இந்த ஒரு பிறவி தூய்மை அடையுங்கள் என பாடவும் பட்டுள்ளது. நடந்தது நடந்துவிட்டது. இது நாடகத்தில் பதிவாகியுள்ளது. புதிய சிருஷ்டி சதோபிரதானமாக ஆகவே வேண்டும். இது நாடகத்தின் விதி, ஈஸ்வரனின் விதி அல்ல. நாடகத்தின் விதி இப்படி உருவாகியுள்ளது. அதனை தந்தை புரிய வைக்கின்றார். அரைக்கல்பம் முடியும் போதுதான் தந்தை வருகின்றார். இரவு முடிந்து பகல் தொடங்கும் போதுதான் நான் வருகின்றேன் என தந்தை கூறுகின்றார். சிவராத்திரி என்றும் சொல்கின்றனர் அல்லவா? சிவனுடைய பூஜாரிகள் சிவராத்திரியை ஏற்று கொண்டாடுகின்றனர். அரசாங்கம் விடுமுறை கொடுப்பதும் நிறுத்திவிட்டது. இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் 1 மாதம் விடுமுறை கொடுக்க வேண்டும். சிவபாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய
வழங்கக்கூடியவர் என யாருக்குமே தெரியாது. அவரே அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். அவரின் ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக அனைத்து தர்மத்தவர்களும் ஒரு மாதத்திற்கு கொண்டாட வேண்டும். குறிப்பாக பாரதத்திற்கு தந்தை நேரடியாக வந்து சத்கதியை கொடுக்கின்றார். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. தேவதைகள் உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். எந்த பிரிவினையும் இருக்கவில்லை. ஆகையால் நிலையான சதா சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த ராஜ்யம் என சொல்லப்படுகின்றது. அதனை மீண்டும் நாம் பலனாக இப்பொழுது பெற்று கொண்டிருக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி 5000 வருடங்களுக்கு முன்பும் கிடைத்திருந்தது. சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் ராஜ்யங்களில் எந்த துக்கத்தின் பெயரும் இருக்கவில்லை. ராம் ராஜா, ராம் பிரஜா, ராம் என பாடவும் படுகின்றது. அங்கே அதர்மத்தின் எந்த விஷயமும் கிடையாது. பாபா உங்களுக்கு பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றியும் இவர்களுக்கிடையில் என்ன சம்பந்தம் என்பது குறித்தும் புரிய வைக்கின்றார். பிரம்மாவின் நாபியிலிருந்து விஷ்ணு தோன்றினார். எப்படிப்பட்ட அதிசயமான பாடமாக இதை உருவாக்கியுள்ளனர் தந்தை புரிய வைக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் இறுதியில் வந்து பிரம்மா, சரஸ்வதி, ஜெகதம்பா, ஜெகத் பிதாவாக ஆகின்றார். அவர்கள் இருவரும் மீண்டும் விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்கள். எந்த படத்தை பார்த்தாலும் அதில் பொருத்தமற்றதாக உள்ளது என தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். சிவனின் படத்தை பெரியதாக உருவாக்குகின்றனர். அதுவும் சரியானது அல்ல. பக்தியின் காரணமாக பெரியதாக உருவாக்கியுள்ளார்கள். இல்லாவிட்டால் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? நல்லது. பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் குறித்தும் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. திரிமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றார்கள். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணுவின் மூலம் பாலனை இப்படியும் சொல்கின்றனர். ஆனால் பிரம்மா ஸ்தாபனை செய்வது இல்லை. சொர்க்கத்தை பிரம்மா ஸ்தாபனை செய்வாரா? இல்லை. சொர்க்கத்தின் ஸ்தாபனை பரமபிதா பரமாத்மா தான் செய்கின்றார். அப்போது பிரம்மா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. இவர் மூலமாக பிரவேசமாகி நமக்கு ஞானத்தை சொல்லி சிவபாபா தான் வந்து என்ன செய்கிறார்? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த ஆத்மா அதாவது பிரம்மா பதீதமானவர், தூய்மை அற்றவர். இவர் வியக்த சரீரமுடைய பிரம்மா எனப்படுகின்றார். இதே ஆத்மா தூய்மை அடைந்து விடுவார், பின்னர் சென்று விடுவார். பிறகு சத்தியுகத்தில் சென்று நாராயணனாக ஆகின்றார். ஆக பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்கே தேவைப்படுகின்றார் அல்லவா? பிறகு படத்தை அங்கே அதாவது சூட்சுமோதனத்தில் கொடுத்துவிட்டனர். எப்படி இந்த ஞானத்தின் அலங்காரம் உண்மையில் உங்களுடையது, ஆனால் விஷ்ணுவிற்கு கொடுத்துவிட்டனர். அதுபோல தீவிர பக்தியின் போதும் கூட காட்சிகள் தெரிகின்றது. மீராவின் பெயரும் கூட பாடப்பட்டுள்ளது அல்லவா? ஆண்களில் முதல் நம்பர் பக்தர் நாரதர், மாதர்களில் மீரா என பாடப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது நாராயணர் அல்லது லக்ஷ்மியை மனம் முடிப்பதற்காக ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சுயம்வரம் தான் நடக்கின்றது. நாரதரை பற்றி காட்டுகின்றனர். சபையில் வந்து நான் லக்ஷ்மி நாராயணரை மனம் முடிக்க இயலும் என்று கேட்டார். இப்போது லக்ஷ்மியை மனம் முடிக்க தகுதி வாய்ந்தவர்களாக நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். தந்தை உண்மையான விஷயத்தை அமர்த்தி புரிய வைக்கின்றார். லக்ஷ்மி சத்யுகத்தில் இருக்கின்றார். பக்த நாரதர் துவாபர யுகத்தில் இருக்கின்றார். சத்தியுகத்திற்கு பிறகு நாரதர் எங்கிருந்து வந்தார்? அப்போது இவர் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில், லக்ஷ்மி இருப்பது சொர்க்கத்தில். அப்போது சொர்க்கத்தில் எப்படி வந்து நாரதர் அங்கே வருவார்? அப்போ இது எல்லாமே கதைகள், எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டாங்க. ராதாகிருஷ்ணரின் பெயர்தான் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் என ஆகின்றது. இது கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது. எவ்வளவு அஞ்ஞானத்தின் காரிருளாக உள்ளது. தந்தை இப்பொழுது சொர்க்கத்தின் தொடக்க விழா செய்வித்து கொண்டிருக்கின்றார், ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கின்றார். சிவபாபா செய்விப்பவர். அவர் செய்வித்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்யவும் செய்கின்றார். முரளி யார் நடத்துவது? எனவே கர்மம் செய்கிறார். இப்படி நடத்துங்கள் என உங்களுக்கும் கற்பிக்கின்றார். மன்மனா பவ என்னும் மகா மந்திரம் கொடுக்கின்றார். கர்மம் செய்ய
கர்மம் செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போது முரளியை சொல்லி முரளியை சொல்வதன் மூலம் அவர் செய்கின்றார். என்ன செயலை நமக்கு என்ன செய்விக்கிறார் அப்படின்னு பார்த்தா, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியத்தை நம் மூலமாக செய்விக்கின்றார். பிறகு மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்பியுங்கள் என உங்களுக்கு சொல்கின்றார். ஆகையால் அவர் செய்பவரும் செய்விப்பவரும் என சொல்லப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட இதே அறிவுரையை கொடுக்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆசியை நினைவு செய்யுங்கள். இதே செய்தியை குழந்தைகளாகி நீங்கள் அனைவரிடமும் சேர்ப்பிக்க வேண்டும். பிறகு செய்தி கொடுத்து பிறகுதான் நினைவில் இல்லாவிட்டால் பிறகு என்ன ஆகும்? அதாவது நம்ம பாபா கிட்ட ஞானம் கேட்குறோம், இதை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆனால் நிறைய பேர் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கடவுள் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை சொல்லி ஞானம் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு இவர்களை நினைவில் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போது ஞானத்தை மட்டும் சொல்லிவிட்டு யோகா பண்ணாமல் விட்டுடுறாங்க. அப்போது செய்தி கொடுப்பவர் நின்று போய் விடுவார். நினைவின் முயற்சி செய்யாவிட்டால் அந்த அளவு உயர்ந்த பதவி அடைய மாட்டார்கள். வெறும் ஞானத்தை மட்டும் மற்றவங்களுக்கு சொன்னால் போதாது, நம்ம நல்ல நினைவில் இருக்கணும். பிறர் நினைவின் யாத்திரையின் மூலம் தூய்மை அடைந்து விடுவார்கள். அதாவது யார் நம்மக்கிட்ட இருந்து ஞானம் கேட்டாங்களோ அவங்க நல்ல நினைவு பண்ணி தூய்மை அடைந்துடுவாங்க. ஆனால் யார் சொன்னாங்களோ அவங்க சரியாக யோகா பண்ணாமல் தூய்மை அடையக்கூடிய காரியத்தில் ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ பந்தனத்தில் இருப்பவர்களின் உதாரணத்தை பாபா சொல்வது போல அவர்கள் நினைவில் அதிகம் இருப்பார்கள். பார்க்காமல் இருந்தாலும் கடிதம் எழுதுவார்கள். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் மீது அன்பான புத்தி உள்ளது. அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாபாவை நல்லா நினைவு செய்கிறாங்க, பாபாவுக்கு லெட்டரை எழுதுகிறாங்க. பாபா, நாங்கள் கண்டிப்பாக உங்களோட நினைவில் இருப்போம் அப்படின்னு அன்பாக சொல்கிறாங்க. உங்களுடைய மாலை தான் உருவாகியுள்ளது. விஷ்ணுவின் மாலையிலும் ருத்ராட்ச மாலையிலுமே மேலே இருப்பது மேரு. மாலையை எடுக்கும்போதே முதலில் மலர் மற்றும் 2 மணிகள் கையில் வருகின்றன. அதனை நமஸ்காரம் செய்வார்கள். பிறகு இருப்பது மாலை. அதாவது நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஆகையால் இந்த மாலை உங்களுடைய நினைவு சின்னமாகும். தந்தை இந்த கீதா யஜ்ஞத்தை படைத்தார். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக போகின்றது. தந்தை மிகவும் அன்பானவர். உங்களுக்கு எதிர்காலத்திற்கான 21 பிறவிகளுக்கு சுகத்தின் ஆசையை கொடுக்கின்றார். யார் கல்பத்திற்கு முன்பு ஆசையை எடுத்தனரோ அவர்கள் நாடகத்தின் திட்டத்தின்படி கண்டிப்பாக வருவார்கள். குழந்தைகளோ சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தூய்மை அடைய வேண்டும் என தந்தை சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள், உதவி செய்யுங்கள். எதையும் வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது. நான் அனைவருக்குமே உதவி செய்கிறேன். முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும். ஆசீர்வாதத்தின் விஷயம் இங்கு எதுவும் கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். நினைவு செய்வது உங்கள் வேலை. வழி கொடுப்பது அதாவது நினைவு செய்வது நம்முடைய வேலை. மற்றபடி நீங்கள் உண்ணுங்கள், குடியுங்கள், சுற்றுங்கள், திரியுங்கள். ஆனால் எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும்? பாபாவுடைய நினைவில் இருக்கணும். தூய்மையான உணவு தான் உண்ண வேண்டும். நாம் தேவி தேவதை ஆகின்றோம். அங்கே பூண்டு முதலானவை இருக்காது. இவை அனைத்தையும் இங்கேயே நாம் விட வேண்டும். இந்த பொருட்கள் அங்கே இருப்பது கிடையாது. விதையே இருக்காது. சத்தியுகத்தில் நோய் முதலானவை எதுவும் ஏற்படுவது கிடையாது. இப்போது பாருங்கள் எவ்வளவு நோய்கள் வெளிப்பட்டுள்ளன. அங்கே தமோ குணம் நிறைந்த எந்த ஒரு பொருளும் இருக்காது. அனைத்து பொருட்களுமே சதோ பிரதானமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், மனிதர்கள் என்னென்ன பொருட்களை உண்ணுகின்றனர். என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற தொடர்புகளை விடுத்து என்னுடன் தொடர்பை இணைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு,
நடந்தது நடந்துவிட்டது. நடந்ததை மறந்துவிட்டு இல்லற விஷயங்களில் இருந்தபடியே சதோப்பிரதானம் அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக உண்மையிலும் உண்மையான சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். உண்பதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையான உணவுதான் உண்ண வேண்டும். வரதானம், ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான சேவையை செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா ஆகுக. விளக்கம், எந்த ஒரு ஸ்தூல காரியத்தை செய்யும் பொழுதும் நான் உலக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக பொறுப்பாக, அதாவது நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். எனக்கு சிரேஷ்டமான உயர்ந்த மனதின் மூலம் உலகை மாற்றும் பணியின் மிக பெரிய பொறுப்பு கிடைத்துள்ளது. இந்த நினைவினால் அலட்சியம் முடிவுக்கு வந்துவிடும் மற்றும் நேரமும் வீணாகாது. ஒவ்வொரு நொடியையும் விலைமதிப்பற்றது என்று உணர்ந்து உலக கல்யாணம் அல்லது ஜட சைத்தன்யத்தை மாற்றும் காரியத்தில் வெற்றி பெறச் செய்து கொண்டே இருங்கள். அப்போது நம்ம ஸ்தூலமாக எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்முடைய மனதின் மூலமாக இந்த உலக மாற்ற காரியத்திற்கான சேவையை நம்ம செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மான்றதை நம்ம உணரணும். அப்போது எந்த வகையான காரியம் செஞ்சாலும் நம்மளுடைய இந்த சிரேஷ்டமான எண்ணம், உயர்ந்த மனதின் மூலம் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த நினைவு இருந்தாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அலட்சியம் முடிவுக்கு வந்துடும். நேரமும் வீணாகாது. ஒவ்வொரு நொடியையும் விலைமதிப்பற்றதாக உணர்ந்து உலக நன்மைக்கான விஷயத்தை நம்ம பாபா ஸ்ரீமத் படி என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோன்னா ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வெற்றி பெற்றுட்டே இருப்போம். இன்றைய ஸ்லோகன், இப்போது போர் வீரனாக ஆகுவதற்கு பதிலாக நிரந்தர யோகியாக மாறுங்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். துக்கமான ஆத்மாக்களின் மனதில் இப்போது விநாசம், அதாவது அழிவு வரட்டும் என்ற சத்தம் எப்படி தொடங்கியுள்ளதோ, இப்போ யாராவது துக்கமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனை இருக்காங்கன்னா இந்த உலகம் எதுக்கு, இப்பயே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரும் பக்தி மார்க்கத்தில் நினைப்பாங்க, அஞ்ஞானி ஆத்மாக்களே. அதுபோல் உலக கல்யாண்காரி ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவில் அனைவருக்கும் நன்மை பயக்கட்டும் என்ற எண்ணம் எப்போது எழுமோ அப்பொழுதுதான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு கல்யாண்காரி ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் தூண்டுதல் தேவைப்படுகின்றது. அப்போது விநாசம் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. அப்போது நம்ம எப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி ஆகிறோமோ, நம்மளுடைய எண்ணம் எப்போ இது போல் ஒரு அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய மனசுக்குள்ளே எப்போ பவர்ஃபுல்லாக வருதோ அப்போது நம்முடைய இந்த எண்ணம் விநாசம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்க ஆத்மாக்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். எனவே உங்களுடைய எவர் ரெடி ஆகும் பவர்ஃபுல் சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலா, அதாவது அக்னி வடிவ யோகத்தினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.